இப்போ ஈவினிங்க்கு ஒரு சாண்ட்விச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேரட் வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கேபேஜும் துருவி வச்சுருக்கேன். ஒரு ப்ரெட் ஒன்று வாங்கியிருக்கு. இது வந்துட்டு பீனட் பட்டர். பீனட் பட்டர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நிலக்கடலை இருக்கு இல்லையா, வறுத்த நிலக்கடலையில் கொஞ்சம் பட்டர் போட்டு மிக்சியில் அப்படியே தண்ணி ஊற்றாமல் அப்படியே அடித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த பட்டர் ஆயிடும், பீனட் பட்டர் ஆயிடும். கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பட்டர் வெண்ணெய் மட்டும் போட்டு வறுத்த நிலக்கடலையே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வரும், இதே மாதிரி கிடைக்கும். இப்போ இது வாங்கினனால இப்படி பண்ணுறேன். இது முடிஞ்சிச்சுன்னா நான் அப்படி தான் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் பாருங்கள், நிலக்கடலை தெரியுது. இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கணும் மிக்சியில். கல் நல்லா சூடாக இருக்குது. ஒரு 2 ப்ரெட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் வச்சுருக்கேன், பின்னாடி ஒன்றும் டோஸ்ட் ஆகலை. இதில் வந்துட்டு கொஞ்சம் நான் ஆயில் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரும் போட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டர் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு பின்னாடி போட்டுருங்க. இப்போ திருப்பி இப்போ நம்ம அந்த பீனட் பட்டர் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ண. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் கேரட், நீங்கள் சீஸ் இருந்ததுன்னா சீஸும் இதுக்கு மேலே போட்டுருங்க. என்கிட்ட சீஸ் இல்லை. குழந்தைகளுக்கு நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா தோசைக்கல்லே இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லை கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்ற மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா இது இப்போ எடுத்துக்கலாம். இது டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லை சும்மா அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். டீ டைமில் இது செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. சென்டரில் கட் பண்ணியிருக்கேன். இது டீ டைமுக்கு நல்லா கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் பசி எடுத்தாலும் இது உடனே செஞ்சு சாப்பிட்றலாம். ஜஸ்ட்டு கேரட்டும் முட்டைக்கோஸ் மட்டும்தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.